வேற எந்த கட்சி இந்த குரல் கொடுக்குது? இங்க கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது, ஜால்ரா போட்டுட்டு இருக்காரு இந்த மாவட்டத்தில் ஒருத்தர். வெக்கமா இருக்குது. ஏங்க திமுக செய்யற தப்புக்கெல்லாம் இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் உடந்தையா இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சினா அதுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருந்தது. அங்கே மக்கள் பாதிக்கப்பட்டா உடனே கொடி பிடித்து போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்றைக்கு திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டது. நான் சொல்லக்கூடாது, சொல்ல வைக்கிறார் இங்க இருக்கிற கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு என்னைக்கு கை நீட்டி திராவிட முன்னேற்ற பணம் வாங்கினீங்களோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு கட்சி. நீ மறைக்க முடியாது, நீங்க மறைச்சு பேச முடியாது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சியே வெளிப்படுத்தி விட்டது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இவ்வளவு ரூபாய் பணம் கொடுத்து வெளிப்படுத்தி விட்டது. பணத்தை வாங்கிய காரணத்தினால் இன்னைக்கு மௌனம் சாதிக்கிறீங்க. மக்களுடைய பிரச்சனை கூட இன்றைக்கு வெட்ட வெளிச்சத்தில் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க. நீங்க எப்படி உங்களை நம்புவாங்க? இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் கட்சி அதிகம். சிந்திச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்த உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுகவை எதிர்த்து போராடிட்டு இருக்குது. இன்றைக்கு பஞ்சு விலை கிடைக்கல, உடனே அண்ணா திமுக தான் அதுக்கு போராட்டம் நடத்தி விடிவு காலம் பிறந்தது. இன்னைக்கு நெல்லை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு நீங்க உதவி செய்யறீங்களா? கிடையாது. இன்னைக்கு பிரச்சனை தண்ணி வரல, கடைக்கோட்டில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி வரலன்னு இன்னைக்கு காலையில இன்னைக்கு விவசாயிகள் மீட்டிங் நடக்கும்போது சொன்னாங்க. அதுக்கு ஏதாவது போராட்டம் நடத்துறீங்களா? போராட்டம் நடத்தினா சீட்டை குறைச்சிருவாங்க. போராட்டம் நடத்தினா அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சீட்டை குறைச்சிருவாங்க. என்ன கம்யூனிஸ்ட் கட்சி? தயவு செய்து எண்ணி பாருங்க, குறை சொல்வதாக எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற யதார்த்தமான நிலையை சொல்லுகின்றேன். கம்யூனிஸ்ட் பேர் இயக்கம் ஒரு வரலாறு படைத்த இயக்கம். அது மாசுபட்டு விடக்கூடாது என்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்கிறேன். நாங்கள் உங்களை குறை சொல்லி நாங்கள் கட்சி வளர்ப்பது கிடையாது. ஆனால் இவ்வளவு பெரிய கட்சி, மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருந்த கட்சி, மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்துக்கு எடுத்து சொல்லியிருந்த கட்சி இன்றைக்கு தேய்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்க வைத்த ஒரே காரணத்திற்காக திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டீர்களே, அதுதான் வேதனை அளிக்கிறது என்பதை